ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா, ரமேஷ் ரமேஷ் இந்த யூடியூப் சேனல் இருந்து உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேங்க. சரிங்க சரி. நீங்கள் ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி. ஆமாங்க ஆமாம். அதனால விவசாயிகளை நான் பார்த்து எடுத்துட்டோம். உங்கள் பேர் சொல்லிட்டு உங்களை தேடி வந்திருக்கேங்க. சரிங்க ஐயா. நீங்கள் கடைசியாக ரிட்டையர்ட் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுங்க ஐயா? 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் ஆச்சுங்க. எத்தனை வருஷம் அங்கே நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க? 31 வருஷம் சர்வீஸ் பண்ணி. 31 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்போ பரவாயில்லையே, 31 வருஷம் பெரிய சர்வீஸ் மேனுங்க. அந்த சர்வீஸ் பீரியடில் உங்களுக்கு எந்த ஒரு பிளாக் மார்க்கில் ஒன்றும் கிடையாது? ஒன்றும் இல்லை சார், எல்லாம் அவார்டெல்லாம் எக்கச்சக்க வாங்கியிருக்கேன். அவார்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? ஐயோ சிறப்பு சிறப்பு. அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆமாம் ஆமாம். இப்போ வந்து இப்போ 10-12 வருஷம் ஆகுதுங்க. ஆமாம் அது ஆகுது. இப்போதைக்கு உங்களோட பொழுதுபோக்கு என்னங்க? பொழுதுபோக்கு ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு தோட்டக்கிட்டெல்லாம் போகிறதில்ல. வீட்டில் ஏதாவது வீட்டுக்கு வேண்டிய பர்ச்சேஸு அது இது பண்ணிட்டு வந்து நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வர மாதிரி அவ்வளோ மட்டும் தான். மீதியெல்லாம் பையன் பார்த்துக்கிறான். விவசாயம் பார்த்துக்கிறாப்புல பையன் பார்த்து. மற்ற நேரத்தில் இந்த புக்ஸ் படிக்கணுங்கிற அந்த இதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் இல்லை. வருவேன் அதை பார்த்துட்டு கடைக்கு போயிட்டு செலவு வாங்கிட்டு வருவேன். பொண்ணுங்க 2 பேர் எனக்கு, பையன் ஒருத்தன். அவங்க பொண்ணு 2 பேர் பெங்களூரில் இருக்காங்க. டைம் இருந்துச்சுன்னா பெங்களூர் போயிடுவேன், இல்லைன்னா இங்கே இருந்துட்டு இவங்க வீட்டு வேலை அது இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம இருப்போம். அவ்வளோதான், நமக்கு வேறு எந்த இதுவும் இல்லை. நீங்கள் பணி புரிஞ்ச இடத்துல இப்போ ஞாபகம் வருமா? வரும் சார், இப்போ போனாலும் வேலை செய்வேன். நான் ஆசிட்லேயே தான் இருந்தேன். 30 வருஷம் ஆசிட்ல இருந்தேன். இந்த 1 வருஷம் சில்லறை வேறு செக்ஷனுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் என்னோடய சர்வீஸ் பூரா 30 வருஷம் எல்லா வேலையும் செய்வேன் சார். குளத்து வேலை, லெட்டின் கூட க்ளீன் பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் வைக்க இல்லை, உள்ள எல்லாம் பண்ணியிருக்கேன். ஜிஎம்டி அவார்டு ஒரு 3-4 வாங்கியிருக்கேன். ரிட்டையர்டு வரும்போது நல்ல பேர் எடுத்து வந்திருக்கேன். எனக்கு சப்போர்ட் ஃபுல்லாக ஆஃபீஸில் எல்லாம் சப்போர்ட் இருந்தாங்க. ஏன்னா என்னோட எந்த இதுக்கும் இந்த குடும்பத்தில் ஏதாவது சூழ்நிலை ஏதாவது ஷிஃப்ட்டு அது இது போடுறதுனால எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் நான் ஒருத்தனே 30 வருஷம் ஒரே இடத்துல 31 வருஷம் இருந்துட்டு வந்திருக்கேன். 2 பொண்ணுங்க கல்யாணம் பண்ணியாச்சு, பேரம் பேத்தி எடுத்தாச்சு. இப்போ வந்து இனி மேலே போகிறது ஒன்று தான் பாக்கி. ஏங்க சார் அப்படி சொல்கிறீங்க? யூடியூப்ல தேடி வந்திருக்கோம், இன்னும் பெரிய பெரிய சேனல் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாக்கி இருக்கு தவிர வேற ஒன்றும் இல்லை. எதுவும் கடவுள் குறை வைக்கல, ஒன்றும் குறை வைக்கல. சொத்து சேவை சேர்த்து வைக்கலனாலும் நேரத்துக்கு நேரம் சாப்பிட்ற அளவுக்கு போதும் போதும். உங்களுக்கு இப்போ பென்ஷன்லாம் கிடைக்குது இல்லைங்களா? பென்ஷன் நல்லா இப்போ பிரச்சனை இல்லை. நல்லா விவசாய வீடுன்னு கேள்விப்பட்டேன், ஒரு எம்ப்ளாயி ரிட்டையர்ட் எம்ப்ளாயி வீடுன்னு கேள்விப்பட்டேன். பரவாயில்லைங்க. இப்போ வந்ததுக்கு எவ்வளோ டைம் எடுத்து எனக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப வணக்கங்கய்யா. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ஒரு தூரம் வந்து பேட்டி எடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றிங்க. ஓகே.